கடவுளை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய, மத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கக்கூடிய, மரியாதை கொடுக்கக்கூடிய, உலகெங்கிலும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிங்க, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளமாவும், நலமாவும் வாழணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேன். இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க. 2025 முடியறதுக்குள்ள இது கட்டாயம் நடந்தே தீரும். மிதுன ராசிக்காரங்களே தலைகீழாக மாறக்கூடிய குடும்ப வாழ்க்கைன்னு போட்டிருக்கு. அப்படி என்னம்மா குடும்ப வாழ்க்கை? ஆல்ரெடி வந்து சண்டை சச்சரவு, புரிஞ்சுக்காம இருக்காங்க. உறவுக்காரங்கட்டயும் பிரச்சனை இப்படித்தானா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் தான் மாறப்போகுதுன்னு சொல்றேன். இது நாள் வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில இருந்தாருங்க. அவரு இப்ப வக்ரகதி அடைந்திருக்கிறதுனால தான் மிதுன ராசிகளுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்றேன். சொல்லப்போனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே விலகி அளவற்ற மகிழ்ச்சியும், செல்வமும் கிடைக்க போகுது. இத நம்புங்க. அதுக்கான விளக்கத்த நான் சொல்றேன். அதாவது பலன்கள் அப்படிங்கிறது சாதாரணமா சொல்ல முடியாது. பல நல்ல பலன்களை அள்ளி தரக்கூடிய நேரம். நீங்க அத அனுபவிக்கக்கூடிய நேரம். வேலை தேடிட்டுங்களுக்கு நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். ஏன்னா சனி பகவான பொறுத்தவரைக்கும் தொழில்காரகன், ஆத்மகாரகன், ஆயுள்காரகன். சரிங்களா? அதேபோல உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வியாபாரத்துல முன்னிலையில இருக்க போறீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளாலுமே நல்ல செய்திகள் கிடைக்கும். கூடவே பழைய முதலீடுலேருந்து கூட இப்போ லாபம் கிடைக்கும். பங்கு சந்தையில முதலீடு செய்றீங்க அப்படின்னாக்கா நல்ல லாபத்தை பெற முடியும். சொந்த தொழில் செய்றவங்களுக்கு லாபம் முன்னத விட இப்ப அதிகமா கிடைக்கும். குடும்பத்தோட ஆன்மீக பயணம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அளவற்ற மகிழ்ச்சி அலைபாயுங்க. ஆக்கப்பூர்வமான பலன்களை சனி இந்த வக்ரக நிவர்த்தியில இந்த ராசி அனுபவிக்க போறீங்க. இந்த வேலையில உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். வருமானம் பெருகும். உத்தியோகத்துல பதவி உயர்வும், ஊதிய உயர்வும் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப 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 இனிமையா இருக்கும். சோ இது வந்து நான் பொதுவா சொல்லிட்டேன்னா, இப்ப நம்ம விரிவா விளக்கமா பார்க்கலாமா? கிட்டத்தட்ட ஒரு 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில இருந்தார். இந்த வக்ரகதியில இருந்த நேரத்துல மிதுனராசிகளுக்கு நிறைய இடங்கள்ல சோதனைகள் இருந்துச்சு. பாதிப்புகள் அதிகம். என்ன பண்றோம்? ஏது பண்றோன்ற ஒரு தெளிவில்லாம கூட இருந்தீங்க. இல்லையா? சொல்லப்போனா இருண்ட வாழ்க்கை மாரி ஒரு வாழ்க்கை. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் முடியல. ஒரு ஆளுக்கு 2 ஆளா உட்கார்ந்து யோசிக்கிறது போல மிதுனராசிக்காரங்க 2 சிந்தனைகள் கொண்டவங்க. இவங்களாலேயே ஒரு விஷயத்த வந்துட்டு முடிவு கொண்டு வர முடியல. அதுவும் புதன அதிபதியா கொண்ட மிதுனராசிக்காரங்க எவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க தெரியுமா? ஒருத்தருடைய பிரச்சனைய வந்துட்டு ஒரு நொடி பொழுதுல வந்து தீர்க்கக்கூடிய திறன் படைச்சவங்க. ஆனா இவங்களுக்கே வந்து இந்த 138 நாட்கள் வந்து ஒரு இருண்டு போன வாழ்க்கைய தான் குடுத்துச்சு. சோ இதுல இருந்து இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சிறப்பா அமைய போகுது. அது என்னங்கிறது தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல வந்து இந்த சனி பகவான் அப்படின்னாவே என்னங்க? உத்தியோகம், தொழில். இது வந்து இது நாள் வரைக்கும் பாதிப்புல இருந்துச்சு. இப்பயும் அந்த பயம் இருக்கு. கவலையே வேணாம். தொழில்ல, வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துட்டா மட்டும் போதும். பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. ஆனா எந்த ஒரு விஷயத்துலயுமே அகலக்கால் வைக்காதீங்க. பொறுமையா செயல்படுங்க. அது மட்டுமே போதும். எந்தவித பாதிப்பும் வராது. அதேபோல சனி பகவான் இப்போ உங்களுக்கு நீங்க இழந்ததை எல்லாத்தையுமே மீண்டும் பெறக்கூடிய காலமா கொடுக்க போறார். இழந்த பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும். கைமாற்றாக வாங்கிய கடன அடைப்பீங்க. சிலர் வந்து சேமிக்க தொடங்கக்கூடிய அளவுக்கு சூழல் சாதகம். கையில பணம் நிக்கும். அதுவே குடும்பத்துல மனைவி வழியில ஆதரவு பெருகும். இதுவே மிதுன ராசி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்க கணவர் வழியில ஆதரவு பெருகும். வீட்டை கட்டி முடிக்க முடியாம வங்கியில கடன் கிடைக்காம அவதிப்பட்டிருந்தீங்க அப்படின்னாக்க, இப்போ அந்த வீட்ட கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்வீங்க. வங்கியில கடன் கிடைக்கும். எதிர்பாராத வகையில யாராவது ஒரு மூலியமா உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். பேசாம இருந்த உடன்பிறப்புகள் இனி வந்து பேசுவாங்க. குழந்தையே இல்லன்னு வருத்தப்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தந்தை வழியில எதிர்பாராத வகையில சில அனுகூலங்கள் கிடைக்கும். சமுதாயத்துல வெளி வட்டாரத்துல செல்வாக்கு, மதிப்பு உயருது. நட்பு வட்டாரத்துல உங்ககிட்ட பழகிட்டே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கலாம் ஒதுங்கி ஓடுவாங்க. அதேபோல திருக்கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோல வழக்கு, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா, அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கூடவே இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவரா இருக்கீங்க அப்படின்னாக்க, தேர்வுகள அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களுக்கு நீங்க விரும்பியபடியே மன வாழ்க்கை அமையும். இதோட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க, அதுவுமே சாத்தியம். அதுபோல வியாபாரம், தொழில் பெருகும். உத்தியோகம் கிடைக்கும். வருமானம் பெருக்கும். தொழில் மேன்மைக்காக கொஞ்சம் சுப செலவு செய்வீங்க. ஆனா எக்காரணத்த கொண்டும் மிதுன ராசிக்காரங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது. பணம் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. ஓகேவா? பெண்கள பொறுத்தவரைக்கும் சந்தோஷமான சூழல் அமையும். புதிய உறவுகள் வந்து சேரும். சொத்து விவகாரங்கள் சாதகமா முடியும். பயமே தேவையில்ல. குறிப்பா சனி பகவானுடைய பார்வையால புதுசா வண்டி, வாகனம் வாங்குவீங்க. சிலருக்கு தாய் வழி சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் சரியாகும்.
எதன் பொருட்டும் எவருக்குமே பொறுப்பேற்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், சாட்சி கையெழுத்து போடாதீங்க. யாருடைய விஷயத்திலயும் தலையிடாம ஒதுங்கி நில்லுங்க. கூடவே மனைவியுடைய கருப்பை கோளாறு, சின்ன சின்ன அறுவை சிகிச்சை இதெல்லாம் வந்து சரியாகும். விஐபியுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்களால சில காரியங்கள சாதிச்சுக்க போறீங்க. குறிப்பா தூக்கமின்மை குறையுது. சுபவிரயங்கள் ஏற்படும். மொத்தத்துல வேலை பளுவும், சவால்களும் இருந்தாலும் அத சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலமா அமையுது. இதுல இருக்கக்கூடிய தொழிலாட்டும், இருக்கக்கூடிய வேலையாட்டும் இதுவே உங்களுக்கு சிறப்பான மாற்றத்த கொடுக்கும், முன்னேற்றத்த கொடுக்கும். புதுசா எதுவும் முயற்சி பண்ண வேணாம். வேலைய மாத்திக்கலான்ற எண்ணம் வேண்டாம். ஓகேங்களா? நல்ல காலம் பொறந்துருச்சு. புதிய திட்டங்களே அப்பப்போ செயல்படுத்தணும்னு நினைச்சிருப்பீங்க. புதிய தொழில் தொடங்கணும், மேற்படிப்புக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா நல்ல பலன் உண்டு. அதேபோல பயணங்கள் அதிகமா போவீங்க இந்த நேரத்துல. ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு அனுகூலத்த கொடுக்கும். பணி நிமித்தமா ஒரு சிலர் வந்து வெளியில தங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கலைஞர்களுக்கு விருதும், பரிசும், பாராட்டுகளும் கிடைக்கும். வீண் விமர்சனங்கள பத்தி கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு விமர்சனம் வருதோ, அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதேபோல அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஆராய்ச்சி துறையில இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் புதிய கண்டுபிடிப்புகள் கைகூடும். அதனால விருதுகளும் கிடைக்கும். பொது காரியங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு முன்னிலையில நிற்கும். பொது இடங்கள்ல யார பத்தியும் விமர்சனம் பண்ணாதீங்க. அதுவும் அரசியல் துறை இருக்கவங்கள ரொம்ப கவனமா இருங்க. வாக்குவாதம் பண்ணாதீங்க. பங்குச்சந்தை வழக்கு விஷயங்கள்ல அதுக்கான தக்க ஆலோசனை வாங்கிட்டு ஈடுபடுங்க. இப்ப வந்து வம்பு வழக்கு அப்படின்னாவே வக்கீல் சொல்றத கேளுங்க. பங்குச்சந்தை அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த நிபுணர்கிட்ட ஆலோசனை வாங்கிட்டு பங்குச்சந்தை முதலீடு பண்றது. இல்ல அது சம்மந்தப்பட்ட வேலைய வந்து நீங்க தாராளமா செய்யலாம். எல்லாத்துக்கும் மேல அந்த சனி பகவானால, இந்த கர்மகாரகன் சனியால உங்களுடைய பொருளாதார நிலையில மேம்பாடு இருக்கு. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துல அதிக அக்கறை காட்டுவீங்க. பொது நல காரியங்கள்ல ஆர்வம் அதிகமாகுது. திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு நல்ல இடத்துல சம்மதம் கைகூடி வரும். குழந்தையே இல்ல அப்படின்றவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும். குடும்பத்துல குதூகலம் நிறையும். உங்களுடைய செயல்கள நேர்மையான பாதையில செல்ல வைக்கிறாரு. எல்லார்கிட்டயுமே பாராட்டுகளை பெற வைக்கிறார். பங்கு சந்தை முதலீடுகள்ல திடீர் பணவரவு உண்டாகுது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. தர்ம காரியங்களுக்கு கொஞ்சம் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல குருநாதர் கிட்ட தீட்சை பெறக்கூடிய பாக்கியம் இருக்கு. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் சிலருக்கு சரியான நேரத்துல உணவு உட்கொள்ள முடியாமல் கொஞ்சம் வேலை வந்து கசக்கி பிழியும். அதனால அப்பப்ப கொஞ்சம் சோர்வும் வரும். போட்டிகளை சமாளிப்பீங்க. கடினமான காரியங்கள கூட குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியும் பெறுவீங்க. உங்களுடைய நடையில ஒரு மிடுக்கு இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன உடல் உபாதைகள் தோன்றி மறையும். நீங்க வசிக்கக்கூடிய வீட்ட பழுது பார்க்கிறது, கொஞ்சம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு. மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை வந்து சாதுரியமா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு உதவிகரமா இருக்காரு. சிலர் வந்து புதிய இல்லங்களுக்கு மாறுவீங்க. புதுசா வீடு கட்டி குடியேறது, இல்ல புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இது போல. உங்களுடைய பேர் ஆற்றல் இப்போ வெளிப்படுது. புதிய தொழில்நுட்பங்களை அறிஞ்சுப்பீங்க. சாமர்த்தியசாலி என்ற பெயர் எடுப்பீங்க. உற்றார் உறவுக்காரங்க உங்களுக்கு உதவிகரமா நடந்து கொள்வாங்க. நல்ல செய்திகள் உங்கள வந்தடையும். இதனால மகிழ்ச்சி கடலில் திளைக்கூடிய அளவுக்கு சிறப்பா இருக்க போகுது. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பை தாரக மந்திரமா கொண்ட உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடும் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காம பணியாற்றினீங்க அப்படின்னாக்க மேலதிகளுடைய ஆதரவை ஈஸியா பெற முடியும். எப்போதுமே நிதானமாக பேசி சக ஊழியருடைய அன்பை பெறுவீங்க. அந்த நிதானமான செயல்பாடுகளுக்கும் இப்போ பலன் உண்டு. குறிப்பா உங்களுடைய உழைப்புக்கு மேல 2 மடங்கு வருமானத்தை பார்க்க போறீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பயணங்கள் நல்ல பலன் தரும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சாதகமான அமைப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எல்லா விஷயங்களுமே அக்கறை காட்டுவீங்க. மற்ற சமுதாயத்துல கூட உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகமாகும். புதிய சந்தைகளை தேடி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. புதிய முதலீடுகளை கூட துணிந்து செய்வீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்க்கட்சிக்காரங்கிட்ட உங்கள பத்தின குறை சொல்றத குறைச்சு கொள்வாங்க. தொண்டர்கள் உங்களுடைய பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்துக்கிட்ட ஆதரவு, உங்க மனசுக்கு இனிய பொறுப்புகளை பெறுவீங்க. உயர்ந்தவருடைய நட்பு கிடைக்கும். கட்சி பிரசாரங்கள்ல சுறுசுறுப்பா ஈடுபட போறீங்க. அதே சமயம் யாரையுமே குறைச்சு மதிப்பிட்டு செயல்பட வேணாம். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இது கலைத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பணவரவுல முன்னேற்றம் உண்டாகுது. நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் பெறுவீங்க. குறிப்பா அமைதியா செயலாற்றுவீர்கள். சில விரயங்களும் அப்பப்போ வந்து போகும். சேமிப்பு விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பா பண விஷயத்துல எல்லாத்தையுமே கவனமா இருங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பொறுப்புகள நீங்க தட்டி கழிக்காம நடந்துப்பீங்க. அமைதி காப்பீங்க. குடும்பத்த சுப நிகழ்ச்சிகள நடத்துவீங்க. ஆடை, ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. மாணவ மணிகள பொறுத்தவரைக்கும் புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. போட்டிகள்ல பங்கேற்று பாராட்டுகளையும் பெறுவீங்க. உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்பா காணப்படுவீங்க. பெற்றோருடைய அறிவுரைப்படி நடந்து கொள்வதனால மேலும் சிறப்படைவீங்க. குறிப்பா சொன்னாக்க, இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு ராஜயோகத்த கொடுக்குங்க. சொந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்துல நல்ல உயர்வு இருக்கு. மாற்றம் வரும். பதவிக்கு சம்பள உயர்வு இருக்கு.
எதிர்பார்த்த சம்பளத்துல வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள் கிட்ட அனுகூலம் இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனை சமாதானமாகும். சரியான தீர்வு கிடைக்கும். பிரம்மாண்டமான வீடு, சொகுசு, வண்டி, வாகனம் அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழல் சிறப்பா அமையும். இது நாள் வரைக்கும் கைகூடாத முயற்சிகள் கூட இப்போ வந்து அங்கீகாரம் கொடுக்கும். பொருளாதார ரீதியா உடைய திறமைகள் அனைவராலும் பாராட்டி அங்கீகரிக்கப்படும். பெயர், புகழ், அந்தஸ்து உயரும். தைரியம் அதிகமாகுது. சனி திசை நடக்கிறவங்களுக்கு வேலை தொழில்ல கொடிகட்டி பறக்க போறீங்க. உள்நாட்டு, வெளிநாட்டு 2லயுமே சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரும். வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியா கிடக்கும். கூடவே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உங்களை யாராலையுமே அசைக்க முடியாத அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாரு. கலைத்துறையில இருக்கீங்க, காவல்துறை இருக்கீங்கன்னா நல்ல உயர்வு கிடைக்கும். புகழ் தேடி வரும். ஏமாற்றங்கள் எல்லாமே கலைந்து மன நிறைவு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். செலவே ஆனாலும் அது சுப செலவு தான். திருமண யோகம் இருக்கு. அதே நேரத்துல பொருளாதாரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களை ஒரு சில வந்து பொருளாதார ரீதியா தவறா வழிநடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலீடுகள்ல புதியவர்கள் யாரையும் நம்ப வேண்டாம். புதிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. எது செஞ்சாலும் காலையில செய்யுங்க. தொழில்நுட்பம், ஊடகம், தளவாடங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டா மட்டும் போதும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்துல கவனமா இருக்கணும். சோ யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னாக்க வாக்கு கொடுக்குறீங்க, இல்ல சண்டை போடுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னாக்கா அங்க ரொம்ப நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. தொழில அதீத உழைப்பும் அதற்குண்டான பலனும் கை மேல கிடைக்கும். களத்துல இறங்கி கடுமையான வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிக்கு, முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு பெரிய பரிகாரம். பெருமாள், விஷ்ணு வழிபாடு வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கலாம். திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சா குடும்பத்தோட போயிட்டு வாங்க. சிறப்பு. பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா உங்க மூளையுடைய வேகம், உங்களுடைய யோசனையுடைய ஆழம், உலகம் உங்க பின்னாடி ஓடி வரும். நீங்க ஒரு வேலையை யோசிச்சீங்க அப்படின்னா அதுல 10 வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுல 100 வெற்றிகள் மறைந்திருக்கும். மிதுன ராசிங்கிறது ஒரு சாதாரண ராசின்னு சொல்லிட முடியாது. அறிவு, பேச்சுத்திறன் எதையும் மாற்றக்கூடிய சக்தியை கொண்டவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்திங்கிறது பிரச்சனை, மன அழுத்தம், தடைகள் எல்லாத்தையும் உடைத்து பாக்கியத்துடைய கதவை திறந்து அதிர்ஷ்டம், தெய்வ அருள், உயர்வு கொடுக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களே, பல வருடங்களாக தள்ளி போன பாக்கியம் இப்போ உங்களுக்கு நெஞ்சில பால் வாத்தது மாதிரி உட்கார போகுது. உழைப்புக்கு பலன் நேரடியா கிடைக்கும். தடைகள் காற்றுல பறக்கும். புதிய வாழ்க்கை, புதிய வேகம். இதுதான் உங்களுக்கு நிரந்தரம். நீங்க ஏற்கனவே பேசும் திறன் உடையவங்க. இப்போ வேலையெல்லாம் அதிர்ஷ்ட வெடி போட்ட போல இப்ப தெய்வ அருளும் துணை சேருது. இன்டர்வியூ போறீங்களா? வெற்றி கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வேணுமா? கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். முன்னாடி உடைய உழைப்ப என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்துச்சு. இன்னும் ஒரு படி மேல சொல்லனாக்கா உங்களுடைய உழைப்புக்கு உண்டான பலன்களையும் பேரையும் புகழையும் மத்தவங்க தூக்கி போயிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்களே உங்களுடைய உழைப்பை மறைக்கணும்னு நினைச்சாலும் சரி, பேரு புகழ் வெளியே வரும். உங்களை தேடி வந்து பேசுவாங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. பெரிய பொறுப்புகள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் உங்க கைக்கு வரும். இது தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சீங்க அப்படின்னா பதவி உயர்வு இருக்கு, ஊதிய உயர்வு இருக்கு. அதே போல கிளைண்ட் அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. கஸ்டமர் கிட்ட நல்லா இருக்கும். மார்க்கெட்டிங், ஐடி, மீடியா இந்த லைன்ல எல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும். அரசு உத்தியோகமா நீங்க மேலதிகாரியா மாறுவீங்க. ஃபைல் ஏதோ பெண்டிங் இருக்குனாக்க அது கிளியர் ஆகும். நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை உங்க கைக்கு வரும். பாக்கியமான பதவிகள் கிடைக்கும். எல்லா தடைகளும் உடையுது. துணிவோட செயல்பட போறீங்க. அடுத்து பணத்தை பொறுத்திருக்கும். மிதுன ராசிக்காரங்க பணத்தை சம்பாதிக்க தெரியும். ஆனா அதை நிலைநாட்ட தெரியாது. இப்போ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது வரக்கூடிய பணம் இரட்டிப்பு. செலவு கட்டுப்படும். சேமிப்புல ஆர்வம் காட்டுவீங்க. சேமிக்க தொடங்குவீங்க. இதனால வரைக்கும் 10 பைசா சேமிப்பு இல்லை. இதை சேமிக்க முடியும். கடன் எல்லாம் முடிச்சிருவீங்க. புதிய முதலீடுகள்ல நன்மை உண்டு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் எல்லாம் அதிக லாபத்தை பார்ப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிம்மதி உண்டு. நிறைய மனசுக்கு நிறைவான வேலைகளை செய்வீங்க. வீட்டுல அமைதி, புரிதல், அந்த கழகம்லாம் சண்டை சச்சரவு அதெல்லாம் முடியும். பெற்றோர் ஆதரவை பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நீங்க நினைச்ச ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அதே போல காதல் உறவு, ஃபேமிலியுடைய சப்போர்ட்டா நடக்கும். 2 வீட்டார் சமத்துவத்தோட நடக்கும். உறவுகள்ல நிலைத்தன்மை, திருமண யுகம் இருக்கு. கணவனை உறவு நல்ல அந்யுன்யம் பெருக்கும். லாங் டிஸ்டன்ஸ்ல இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து சக்சஸ் ஆகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா கிளை தொடங்குவீங்க. புதிய ப்ராஜெக்ட் எடுப்பீங்க. அதே போல அதிகப்படியான வாடிக்கையாளர்களை பெறுவீங்க. மார்க்கெட்டிங்ல அந்த மார்க்கெட்டிங் இதை பயன்படுத்தி அட்வர்டைஸ்மெண்ட், பார்ட்னர்ஷிப் எல்லாமே நல்லது. சொல்லப்போனாக்கா வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸ்பெஷல் பிசினஸ்ல லக் உண்டு. கம்யூனிகேஷன் பிசினஸ், மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டிங், பப்ளிஷிங், டிராவல் பிசினஸ் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமையும். அதே போல உடல்நலம், மன அமைதி தரக்கூடிய காலம். தூக்கம் மேம்படும். பழைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறைஞ்சு போகும். மனசு தெளிவாகும். அழுத்தம் குறையுது.
சோ இது வரைக்கும் பார்த்ததுங்க மிதுன ராசிக்காரங்களே. உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தியால் தரக்கூடிய பொது பலன்கள பார்த்திருக்கோம். இப்ப மிதுன ராசிக்குரிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே சனி பகவான் எந்த மாரி பலன்களை கொடுக்க போறார்? முதல்ல மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். எப்படின்னா, சனி பகவான பொறுத்தவரைக்கும் கர்ம வினைக்கேற்ற பலன்களை தரக்கூடியவர். இவர் இப்போ உங்களுக்கு தொழில்ல, உத்தியோகத்துல முன்னேற்றத்தை உண்டாக்குறார். உங்களுடைய உழைப்பினையும், முயற்சிகளையும் அதிகப்படுத்துறார். உங்கள வேகமா செயல்பட வைக்கிறார். உழைப்புக்கேற்ற லாபத்தை கொடுக்கிறாரு. அனைத்திலுமே யோகத்தை கொடுக்கிறார். செல்வாக்கு அதிகரிக்கிறார். எதிர்பார்த்த அனுகூலங்களை உண்டாக்குறாரு. உத்தியோகத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாத்தையும் அடைய போறீங்க. சங்கடங்கள்ல இருந்து முழுமையா உங்கள விடுபட வைக்கிறார். முன்னேற்றம் அடைய வைக்கிறார். சமுதாயத்துல இந்த நிலையை உயர்த்தி வைக்கிறார். தொட்டது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகுது. இது மட்டும் இல்ல. அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கிறார். யோகத்தையும், போகத்தையும் அதிகரிக்கிறார். தொழில்ல, உத்தியோகத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறார். வருமானத்தை அதிகப்படுத்துறாரு. அஸ்தமனம் வக்ர காலங்கள்ல முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்போ இருக்காது. எல்லாத்தையும் சரி பண்றார். நினைச்சதை நினைச்சபடி நடத்தி முடிச்சக்கூடிய அளவுக்கு நிலையை உருவாக்குறார். எதிர்பார்ப்பு நிறைவேறும். எந்த துறைகளா இருந்தாலும் சரி. ஆதாயம் அதிகமாகுது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகுது. திரைத்துறைகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறுது. நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை. பணம் அப்படிங்கிறது பல வழிகள சேரும். தொழில் முன்னேற்றம், துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்து, செல்வாக்க அடையக்கூடிய நிலை உண்டாகுது. நீண்ட நாள் கனவு நிறைவேறுது. இதோட அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உண்டாக்குறாரு. வியாபாரம், தொழில், உத்தியோகம், குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே முன்னேற்றம். திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிகள் அனைத்துமே குவிக்க போறீங்க. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது. வியாபாரம் விருத்தியாகுது. செல்வாக்கு அதிகமாகுது. நஷ்டத்துல போன தொழில் கூட இனி லாபத்துல போகும். பொருளாதார முன்னேற்றம். சிலர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. தந்தையுடைய ஆலோசனை ஏற்பீங்க. புதிய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க. அரசியல்வாதிக்கு புதிய பொறுப்புகள் சேரும். கலைத்துல இருக்கவங்களுக்கு செல்வாக்கோட திகழ போறீங்க. உடல் ஆரோக்கியமே இப்போ உடல் நிலையில இந்த சங்கடங்கள் விலகுது. விபத்தால நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தும் கூட உடல்நிலையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. பொதுத் தேர்வுல வெற்றி பெறுவீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு. உங்களை பற்றின வருமானம் அதிகமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குது. உறவுக்காரங்கிட்ட ஒற்றுமை இருக்குது. சொத்து சேர்க்கை இருக்குது. பழைய கடன்கள் அடைபடும். நினைச்சது முடிக்கூடிய ஆதாயத்தை உண்டு. காரிய தடை நீங்குது. சிலருக்கு புதுசா வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே அமையுது. உங்களை பற்றிக்கும் பரிகாரம். அனுதினமும் துர்க்கை மற்றும் விநாயகரை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். அடுத்த திருவாதிரை நட்சத்திரம். யோகமான காலங்க. இவரை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், தொழில் இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைக்கிறார். பணம் இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறார். தொழில முன்னேற்றம். அரசியல மதிப்பு உயருது. ஆன்மீக சேவைக்கு நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கையில பணம் பொருளும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுது. வேலை தரங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய விருப்பங்கள் நிறைவேறுது. சில உங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. களவு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும். செல்வாக்கு உயருது. எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது. இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம். இது மட்டும் இல்லைங்க. பணவரவு அதிகமாகுது. தொழில்ல இருந்த தடைகள் விலகுது. பகைவருடைய தொல்லை மறையுது. உறவுக்காரங்கள், நண்பர்களால உங்களுக்கு இருந்த மனக்கசப்பு நீங்குது. உழைப்பு அதிகரிக்கும். அதற்கேற்ற முன்னேற்றம் உண்டு. கேட்ட இடத்துல உதவி தேடி வரும். வணிகத்துல இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படுது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலையில சிலருக்கு ஒரு தகுதிக்கு ஏற்றாற் போல வாய்ப்புகள் அமையும். உடல்நிலையில இருந்த சங்கடம் விலகுது. மனசுல இருந்த பயம் விலகுது. அனைவராலும் மதிக்கப்படுவீங்க. எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைய போறீங்க. குறிப்பா எண்ணங்கள் நிறைவேறுது. திருமண வயதிற்கு நல்ல வரன் தேடி வரும். சிலர் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உயர்கல்வி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இப்போ ஈடேறி வரும். இறையருளும் தந்தையின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துது. கூடுமான வரைக்கும் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகுது. முயற்சிகள் கூட வெற்றியாக மாறுது. எதிர்பார்த்த வருமானம் இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்குது. நவீன உபகரணம், புதுசா வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய நிலை இருக்கு. தொழில முன்னேற்றம். புதிய தொழில் தொடங்குவீங்க. விவசாயத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வாகனம், இயந்திரம், பதிப்பகம், தொலைக்காட்சி, சினிமா, ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரத்தெல்லாம் வளர்ச்சி பெறுவீங்க. அரசு வேலை இருந்தாக்கா மேலதிகாரிட்ட பாராட்டு இருக்கு. விரும்பிடத்தை பொறுப்புகளை அடைவீங்க. நீண்ட நாள் உங்களுடைய எண்ணங்கள் இப்ப நிறைவேறுது. கணவர்கிட்ட இருந்த சங்கடம் விலகுது. மனைவி கிட்ட இருந்த சங்கடம் விலகுது. குழந்தையை பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுது. அரசு பணிக்கு முயற்சி செய்தவர்களுக்கு வெற்றி உண்டு. சுயதொழில எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். பொதுத்தேர்வு பொறுத்தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க. டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்பதால உங்களுக்கு கனவுகள் நிறைவேறுது. சொல்லப்போனா முன்ன இருந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. எல்லாத்துலயுமே சிறப்பை பார்ப்பீங்க. எதிர்பார்த்த வருமானம், குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது. புதுசா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, தொழில் தொடங்குறது, இது போல பலவிதமான முன்னேற்றம். சூப்பர் நிச்சயம் அடுத்தடுத்து நடக்கும். எல்லா விதங்களிலுமே அதாவது பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் விலைக்கூட சொத்துக்கள் உங்க கைக்கு சேரும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் பிரத்யங்கிரா தேவியை வழிபாடு செய்வதால வாழ்க்கையில சங்கடங்கள் மறைந்து சந்தோஷம் நிலைக்கும். அடுத்து புனர்பூசம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் எல்லாமே விலகி விரும்பியது எல்லாமே இனி கைக்கு சேரும். தகுதிக்கேற்ற பொறுப்புகள், பணியில பதவி உயர்வு, மத்தவங்களால முடியாத கூட ஈஸியா முடிச்சு காட்டக்கூடிய வல்லமை உண்டாகுது. தெய்வ சிந்தனை மேலோங்குது. ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க. வண்டி வாகனத்துல சங்கடங்கள் மறையுது. விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. பேரு, புகழ், செல்வாக்கு இனி ஏறுமுகம் தான். தொட்டதெல்லாம் வெற்றி. முயற்சிகள லாபம். விருப்பங்கள் நிறைவேறும். நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு. வாழ்க்கை துணைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுப்பீங்க.
சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கு. வருமானம் அதிகமாகுது. அதே போல துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகள் லாபத்தை பார்ப்பீங்க. உடன்பிறப்புகளால ஒத்துழைப்பு இருக்கு. வெற்றி காண்பீங்க. சுபிக்ஷத்தை குடும்பத்துல அனுபவிப்பீங்க. நட்புகளால் நன்மைகள் உண்டு. திருமண வயதுல வந்து திருமண யோகம் இருக்கு. அபரிவிதமான யோகத்தை பெற போறீங்க. தொழில், குடும்பம், உத்தியோகம் சொல்லிட்டு எல்லாத்துலயும் முன்னேற்றம் தான். நெருக்கடிகள் நீங்குது. கடன்களால ஏற்பட்ட அவமானம் மறையுது. வியாபாரம், தொழில லாபம் அதிகமாகுது. பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு. அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு உயருது. உங்க செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றி. துணிச்சலுடன் செயல்பட்டு இலக்கை அடைவீங்க. மருத்துவம், கல்வி, ஏற்றுமதி, இறக்குமதி, சினிமா, சின்னத்திரை எந்த துறைகள் இருந்தாலும் சரி. நீங்க எதிர்பார்த்த விட வளர்ச்சி பெறுவீங்க. லாபத்தை பெறுவீங்க. தொழில் அபரிவிதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலம். திறமைக்கு மதிப்பில்லையேன்னு வருத்தப்பட்டீங்க. என்னதான் உழைச்சாலும் உயர்வில்லைன்னு வருத்தப்பட்டீங்க. அது எல்லாமே இப்ப மதிப்புக்கும் மரியாதைக்கும் உண்டாகுது. புதிய பொறுப்புகள் ஏற்படுது. வருமானம் அதிகமாகுது. கலைஞர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், கல்வியாளர்கள் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு. பெண்கள்லாம் சுயம் தொழில் செய்தீங்கன்னாக்கா முன்னேற்றம் உண்டு. அலுவலகத்துல மதிப்பு மரியாதை கூடுது. உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு விலகுது. கணவர் மற்றும் குடும்பத்துக்கிட்ட பாராட்டுகளுக்கு ஆள வைங்க. திருமண வயதிற்குரிய பெண்களுக்கு தகுதிக்கேற்ற வரம் அமைது. வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை அமைது. கல்வியில அக்கறை உண்டாகுது. போட்டித் தேர்வுல வெற்றி பெறுவீங்க. வெற்றி நிச்சயம். எதை தொட்டாலும் சரி வெற்றி தான். அதே போல குடும்பத்திலுமே சிறப்பான நிலை இருக்கு. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம். அனுதினமும் நரசிம்மர வழிபாடு செய்ய வாழ்க்கை செழிக்கும். சங்கடங்கள் விலகும். சந்தோஷம் அளிக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு கடவுளே இறங்கி வந்து பதில் சொல்லாதது போலதான் இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. இதே போல நீங்க தினசரி வந்துட்டு ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் நமக் சிவாய இந்த 2 தெய்வங்களுடைய மந்திரத்தை, சனி பகவானுடைய மந்திரத்தை 108 முறையும், சிவபெருமானுடைய மந்திரத்தை 51 முறையும் சொல்றது சிறப்பு. சனிக்கிழமையில உபவாசம் இருந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. நவரத்ன மாலை அணிஞ்சுக்கோங்க. கருப்பு ஆடை அன்னதானம் பண்ணுங்க. அதே போல பொய் சொல்லக்கூடாது. அதிகமா கோவப்படக்கூடாது. எதையுமே வந்துட்டு சீக்கிரம் முடிவெடுக்க கூடாது. ஸோ ஒட்டுமொத்த மிதுன ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில யாராலையுமே நிறுத்த முடியாத அளவுக்கு உயர்வு நிச்சயம். நீங்க ஒரு இலை மாதிரி அசைஞ்சு கொடுப்பீங்க. ஆனா புயலையே மாற்றக்கூடிய காற்று நீங்க. இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்க வாழ்க்கையில வெற்றி கதவுகளை திறந்து வச்சிருக்கு. உங்களுடைய அறிவு கூர்மை, உங்களுடைய பேச்சு வலிமை, உங்களுடைய மனம் தைரியம், உங்களுடைய அதிர்ஷ்டம் நெருப்புங்க. இப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வெற்றியிலேயே முடியும். ஸோ மிதுனராசினிய பாக்கிய காலம் தொடங்கட்டும். சனி பகவானுடைய அருளோடு. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்கோம்னு நம்புறேங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு வழிகாட்டுல இருந்துச்சு. உங்களுக்கு சனி பகவானை பிடிக்கும், சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் நமக் சிவாய அப்படின்ற மந்திரத்தை எழுதுங்க. ஏன் எழுதுன்னு கேட்க ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த பதிவு உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன்.